ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி விளாக் எடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரே சிந்தனை. 5 நாளில் விளாகெல்லாம் போடலை. என்ன அப்படின்னா, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், டெய்லரிங் பிஸி ஆகிட்டேன். கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க வேண்டியது இருந்தா சரி இங்கே லீவ் போட்டால் தான் சரியாகும் அப்படிங்கிறதுக்காக இங்கே லீவ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வந்தேன். மீன் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மீன் வந்து 200 ரூபா. அதாவது இதில் 100 ரூபாய்க்கு சாலை, 100 ரூபாய்க்கு வந்து பொலிச்சாலைன்னு நினைக்கிறேன். நமக்கு நல்ல பெருசு. இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நம்மளை கண்ட உடனே பார்சல் பண்ணிடுவாங்க ஒரு அக்கா. நல்லா அதாவது அவங்க வியாபாரத்துக்கு வேண்டி காக்க பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேண்டான்னு சொன்னேன். ஆனால் பாருங்கள் நல்ல பெருசு. இதெல்லாம் பொரிச்சா ஒரு மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்புறமா தக்காளி பழம் வந்து 25 ரூபா. அதில் 1 கிலோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி வச்சுருக்கேன். இது என்ன தண்ணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காவை நல்லா அரைச்சி அதில் வந்து ஒரு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணதில்லை. நல்லா தணுப்பாக கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால எங்கேயும் போயிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இல்லைன்னா வந்து சொரக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் குடிக்க தொடங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா போகும்போது எப்போ வருவோன்னே நமக்கு தெரியாது. அதனால வந்து கோவைக்காயை வந்து கட் பண்ணி ஆனியனும் பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்குது. பழைய சோறெல்லாம் இருக்குது. அப்புறமா இன்றைக்கி போயிட்டு வரச்சில் என்ன செய்தேன் அப்படின்னா இதுதான் இந்த ப்ளவுஸ் தான் நான் தைச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து பக்கத்தில் தைக்க கொடுத்துருந்தேன். 180 ரூபா அந்த மாதிரி வாங்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் லென்த்து கூட்டத்துக்கு சொன்னேன். வேறு ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுக்கப்ப அப்போ லென்த்து கூட்டினா அவங்களுக்கு வந்து வேலை கொஞ்சம் பிஸியாக, அதாவது வேலை கூடி போச்சா. அப்போ அதனால இவங்க என்ன செய்துட்டாங்க அப்படின்னா என்கிட்ட 200 ரூபா வாங்கிட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், ஓ இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் நடக்குதா, சரி நம்மளாம் டெய்லர் தானே, எப்படினாலும் இனி நம்ம ப்ளவுஸை நம்ம தான் தைக்கிறது தீர்மானம் எடுத்து பச்சை தைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து செட் சாரி எடுத்துருக்கோம். செட் சாரி மீன்ஸ் வந்து யூனிஃபார்ம். நம்ம வந்து பெண்கள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது அப்படின்லாம் சொன்னேன்னா அதில் வந்து யூனிஃபார்ம் எடுத்துருக்கோம். அதில் வந்து எடுத்தது அதில் உள்ள ப்ளவுஸு. இது வந்து ஆல்ரெடி இருந்தது, அது தைக்காமலே இருந்தது, அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த லேஸு இதுக்கும் மேட்சிங்காக லேஸ் வாங்கிட்டு வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டோனுக்கு பார்க்குறோம் இந்த மாதிரி முத்து வச்சா நல்லாயிருக்கும். முத்து மீன்ஸ் வந்து பவளம் இருக்கலாம், பவளம் தைச்சி வச்சா நல்லாயிருக்கும். அதுவும் வாங்கிக்கிட்டேன். இனி இந்த ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது. நான் எதுக்கு சாரிக்கெல்லாம் வீட்டில் ப்ளவுஸ் இருந்து ஃபுல்லாக இல்லை அந்த மாதிரி இருந்து அப்படின்னா அதுக்கு நான் மேட்ச் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பைய தைச்சிடுவேன். அப்புறமா வெள்ளரிக்காய் வாங்கினேன். வெள்ளரிக்காய் வந்து இப்போ நான் ஜூஸ் குடிக்கிறதுனால நான் சொல்ல போல் வெள்ளரிக்காய் சொரக்காய் இருந்தாலும் ஓகே, சும்மா அரைச்சி கொஞ்சம் நிறைய தண்ணி 2 டம்ளர் இல்லைன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்லா ஜில்லாக சூப்பராக இருக்குது. நல்லா தடுப்பாக குடிக்கணும், அப்போ அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா கீரை ஒரு 2 கட்டு கீரை 20 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இவ்வளவும் வாங்கிட்டு நேராக வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு ஓப்பனிங் தேடிட்டே இருந்தேன். சரி நம்ம இன்றைக்கி ஓப்பனிங் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஓப்பனிங் வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. இந்த மீனை கழுகிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து 12:10 ஆயாச்சு, மேலே கிடக்குது 12:10. ரசம் இருக்குது, கோவைக்காய் துவரன் வைக்கணும். கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. கோவைக்காய் வந்து துவரன் வைக்கணும். அதுக்கப்புறமா கீரை வைக்கணும், மீனை பொரிக்க, இந்த மாதிரி ஏதாவது எல்லாம் செய்துக்கிட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து விலாகும் கண்டினியூ பண்ணிடலாம். இதுக்கு முன்னே எடுத்து வச்சுருக்கேன்லாம், அதில் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காணிக்கிறேன். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மீன்ஸ் இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி உள்ளது. அதுக்கப்புறமா ஓணம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவே நான் எடுக்கலை, டைம் இல்லை. ஓணம் அன்னைக்கு வந்து 2-3 கல்யாணம் வேறு. நமக்கு வந்து 3 கல்யாணமே வந்து நமக்கு சொந்தக்கார வீடு. ஹஸ்பண்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து 2 கல்யாணம், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து அதில் வந்து ஒரு கல்யாணம். சரி நம்ம அதுக்கு வந்து போகிறதுனால பெரிய அளவில் வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியலை. காலையில் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஹிந்துஸ் கல்யாணம் ஆனதுனால நம்ம வந்து மத்தியானம் வந்து அங்கே போய்கிட்டோம். நைட்டு வந்து வீடுக்கான ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டோம். அதனால் வந்து பெரிய அளவில் வீடியோ அந்த மாதிரி எடுக்கலை. ஃபஸ்ட் ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோட்டோ, அந்த ட்ரெஸ்ஸு தான் நான் அன்றைக்கி வந்து கட்டியிருந்தேன். ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி விட்டுட்டேன். சிலவங்க வந்து ஓணம் அன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வந்து வீடியோஸ் போடுவாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து எடுக்க முடியலை. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம வேலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்குது. கேஸ் அடுப்பு நம்ம வந்து இதில் வந்து பால் சிந்திட்டு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டவ்வுக்கு கீழே ஒரு ஸ்மெல் வேறு அடிக்கும். அதுக்கப்புறமா அதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்.
சரி ஓகே. அதுக்கப்புறமா அந்த வேலைகள் அப்படி ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. அப்புறம் ஓணம் அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து சினிமா பார்க்கறதுக்கு வேண்டி கூப்பிட்டாங்க, நைட் ஷோ. அப்போ அது வந்து என்ன சினிமானா, இப்போ வந்திருக்க நம்ம விஜய் சினிமா தான். இப்போ இதே நேரத்தில் கேரளாவில் வச்சு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா நான் போயிருப்பேன். இந்த கேரளாவில் வந்து சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா நம்ம வந்து இங்கே ஃபேமஸான ஹீரோஸ் எந்த சினிமானாலும் அங்கே ஓடும். விஜயா இருக்கட்டும், அஜித், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரியெல்லாம் அங்கே வந்து ஓடும். அந்த மாதிரி நான் ஒரு 7-8 படம் அங்கே பார்த்துருக்கேன். இந்த தடவை இங்கே கூப்பிட்டாங்க. நாகர்கோயிலில் நான் இது வரைக்கும் போயிட்டே கிடையாது. இங்கே போகிறதுனால எனக்கு கொஞ்சம் மடி. என்ன அப்படின்னா, நல்ல தேட்டர்னு சொன்னாலே நல்ல சவுண்டு தான். அதுவும் நம்ம இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிலெல்லாம் அடித்து ஓவர் சவுண்டாக இருக்கும். அதனால எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு குறைவு. அதனால் நான் பார்த்தனால அவங்களுக்கு கோவம் உண்டு. ஏன்னா பிள்ளைங்கள எல்லாருமே ஃபேமிலியாக போகிறே தான் கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு சொன்னோன்னா பிள்ளைங்களாம் வரமாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கேனால அவங்களுக்கு ஒரே கோவம், டென்ஷன் அந்த மாதிரி இருந்தது. அப்போ நினச்சி சரி இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க அப்படின்னு. சில வீடுகளில் வந்து தேட்டருக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. நம்ம வீடுகளில் அப்படி இல்லை. எப்போ சினிமா பார்க்க கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னாலும் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி. ஆனால் நம்ம தான் ரெடி கிடையாது. வேண்டாம்னு சொல்லுவேன் அந்த மாதிரி. அதனால ஒரு நாள் நல்ல கோவத்தில் இருந்தாங்க, தேட்டருக்கு வரல அப்படிங்கிறதுக்காக. இனி வந்து இந்த டேம் எக்ஸாம் வந்து நடக்குது, தொடங்கியிருக்கு. இன்னையிலேருந்து தான் தொடங்கியிருக்குது. இந்த வாரம் அடுத்த வாரம் எண்டில் வந்து நான் வாய்ஸ் கொடுக்கப்போ நல்லா தூக்கமாக வருது எனக்கு. அதனால தான் கொட்டாவி விட்டுட்டே இருக்கிறேன். அடுத்த வாரம் எண்டில் வந்து பிள்ளைங்களுக்கு லீவு கிடைக்கும். அந்த டைமில் கேரளாவுக்கு போக முடிஞ்சு அப்படின்னா போயிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அங்கே போய் நமக்கு பார்க்க முடிஞ்சால் சினிமா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அந்த படம் அந்த படம் ஓடுதோ வேறு ஓடுதோ என்னமோ தெரியல. என்ன படம் ஓடினாலும் ஒரு தடவை அங்கே போனால் ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு. அந்த மாதிரி. அதனால ஒரு நாள் எங்கள் மேலே நல்ல கோவத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவம்லாம் சரியாயிட்டு. அப்போ நான் நினைப்பேன் இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சுஷல் இந்த சமையல்லாம் பார்த்திங்கன்னா ஓணம் முடிஞ்சு அடுத்த நாள் ஓணத்தன்னைக்கு கல்யாணத்துக்கு போனோம். அதுக்கு திங்கட்கிழமை அடுத்த நாள் திங்கள் வந்து 2 கல்யாண வீடு அங்கே போய்கிட்டோம். அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை இது. அந்த வீடியோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. லஞ்சு ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி எல்லாமே நடந்து சூப்பராக வந்து ஓகே ஆகிட்டு. நமக்கு நெத்திலி மீன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வேற கொண்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு தான் கொஞ்ச நாளாக வந்து ஒரே ஃப்ரை அந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. இதில் வந்து மீன் குழம்பு வச்சா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ போல் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் அக்கா வீட்டுக்கும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரே ஃப்ரை தான். சின்ன குட்டி வேலைகள்லாம் இருந்தது. அந்த வேலைகள்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இனி வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வாய்ஸ் கொடுத்தெல்லாம் ஓப்பனிங் கொடுத்தெல்லாம் அன்னைக்கு உள்ளது. அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு இது வந்து இங்கேயும் வந்து சமையல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பாய்.